வெள்ளக்காடாகி இருக்கிறது குமரி மாவட்டம். பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளிலிருந்து 10,000 கன அடி உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 80க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் அழுகும் நிலையில் உள்ளன. திருவட்டாரை சுற்றியுள்ள மூவாற்று முகம், தேப்பாரூர் உள்ளிட்ட கிராமங்களில் வீடுகளிலும் தண்ணீர் புகுந்துள்ளது. ஒரு 18 வருஷம் இல்லாத மழை பெஞ்சிருக்கு. இதனால பல ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலங்கள் அழிஞ்சு போச்சு. மேலும் நாகர்கோயில இருந்து டவுன்ல இருந்து இந்த உள்ள கிராமங்கள் அலையாண்டவர்களுடைய கிரிப்பாறை வரைக்கும் அனைத்து கிராமங்களும் போக்குவரத்து நீக்கப்பட்டிருக்கு. மக்கள் எல்லாம் சீஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லாம வீட்டுக்குள்ள தண்ணி சமையல் செய்ய முடியாது. அனைத்து மக்களும் பயங்கர கொடுமையில் இருக்காங்க. கனமழை காரணமாக குமரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு வியாழனன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் 24 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. ஏரல், ஆத்தூர் உட்பட பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. நெல்லை மாவட்டம் ராதாபுரம், வள்ளியூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி, ஆரல்வாய்மொழி இடையே 3 இடங்களில் தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியது. இதன் காரணமாக நாகர்கோவில், திருநெல்வேலி இடையே 6 மணி நேரம் ரயில் போக்குவரத்து முடங்கியது. நடுவழியில் நிறுத்தப்பட்ட ரயில்களில் இருந்த பயணிகள் பரிதவிப்புக்குள்ளாயினர். கேட்கும்போது இப்போ வரும் சொல்லிட்டே நேரம் அப்படியே 10 மணியே கடந்துட்டு, அப்புறம் 10 மணின்னு சொன்னாங்க, அப்புறம் வரல. திரும்ப 2வது சொன்னாங்க ஒரு மணி 1:20 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒழுங்கான தகவல் எங்களுக்கு தரப்படலை.